ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ல ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், டேட் அண்ட் டைம், ஓகேவா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நல், நல் இஃப், கோயிலிஸ், கேஸ் பென், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, கேஸ் பென் யூஸ் பண்ணி பண்றது. கேஸ் பென் தான் ஆக்சுவலாக கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ் மீனிங் என்னன்னா, ஒவ்வொரு ரோவும் வந்துட்டு ரோ பை ரோவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். நம்ம பார்ப்போம்ல, இப்போ வந்துட்டு எனக்கு இஃப் யூஸ் பண்ணி பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இஃப் த வேல்யூ சம்திங், எனக்கு ஒரு வேல்யூ வரணுன்ற மாதிரி நம்ம ரோ பை ரோவா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, என்கிட்ட இதுக்கு நான் டேபிள்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, கஸ்டமர் ஆர்டர்ஸ்னு ஒன்று டேபிள் வச்சிருக்கேன். இதை நான் வந்துட்டு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்றேன். ஓகே, வேல்யூஸ். இப்போ எனக்கு இந்த இதுல இருந்து நான் எடுக்கணும்னா வியூ பண்ண என்ன பண்ணுவேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அந்த டேபிள் நேம் போட்டேனா, கஸ்டமர் ஆர்டர்ஸ் போட்டேனா. ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இவ்வளவு காலம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு காலம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ரோ லெவல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோ பை ரோவா இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிட்டு வரும். ஓகேவா, அதான் ரோ லெவல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன இந்த இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எடுத்துக்கோங்களேன். இந்த டேபிள் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு என்கிட்ட. இதுல நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல இஷ்யூஸ் வந்துட்டு கஸ்டமர் நேம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கா, அப்புறம் ஸ்பேசிங் கேசிங் டிஃப்ரெண்டா இருக்கா, ஒன்று அப்பர் கேஸ்ல இருக்கு, லோவர் கேஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கா, நல்வாலி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இமெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு gmail.com இருக்கு, yahoo.com இருக்கு, நல்வாலிஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இதுல ப்ராடக்ட் நேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கு. ப்ராடக்ட் நேம் ஒரு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, பட் கேசிங் அதுலயும் கேசிங் ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பா இருக்கு. தெரியுதா, மொபைல் ஃபோன் ஸ்மாலா இருக்கு, கேசிங் ப்ராப்பரா இல்லை. சிட்டி எடுத்துக்கிட்டா அதே கேசிங் ப்ராப்பரா இல்லை. ஓகேவா, அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஆர்டர் அமௌண்ட் நெகட்டிவா இருக்கு. ஆர்டர் அமௌண்ட் நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்மென்ஸ் கூட சம்டைம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நல் வேல்யூஸ் இருக்கு, இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல் வேல்யூஸ் இருக்கு. ஆர்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டா இருக்கு. தெரியுது நம்மளுக்கு, வேர்கார்ல இருக்கு. டேட் வந்து இதுல இருக்கணும், டேட் ஃபார்மேட்ல இருக்கணும், பட் டெக்ஸ்டா இருக்கு. ஓகே, ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு என்கிட்ட. ஓகேவா, இது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா சால்வ் பண்ண முடியும். ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இங்க பார்த்தோம்ல, என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்கேட் இருக்கு, லோவர் அண்ட் அப்பர் அது இருக்கு. ஓகேவா, கான்கேட் என்ன பண்ணும், ரெண்டு இதை ஜாயின் பண்ணுமா, ரெண்டு காலமை ஜாயின் பண்ண யூஸ் பண்ணிக்கலாமா. லோவர் அண்ட் அப்பர் என்ன பண்ணும், கேசிங் வந்து லோவர் கேஸா மாற்றும், இல்லை அப்பர் கேஸா மாற்றும். ட்ரிம் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் தான் ட்ரிம் பண்ணிடும். ரீப்ளேஸ் வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு, இப்போ நான் ஜிமெயில் யாஹூ வந்து ஜிமெயில் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். லென் வந்து பார்த்தோம்னா லென்த் எவ்வளோ காட்டும் எனக்கு கரெக்டா. லெஃப்ட்னா எனக்கு லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ வேணும், ரைட்ல இருந்து எனக்கு எவ்வளோ வேணும். சப்ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து, ஓகேவா, இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் இருக்கா, அன்கித் குமார்னு இருக்கு, இதுல இருந்து எங்க இருந்து எனக்கு வேணும்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அனிதா குமார்னா இங்க இருக்கா, எனக்கு 6th கேரக்டர்ல இருந்து 5 லெட்டர்ஸ் வேணும்னா 1 2 3 4 5, அப்புறம் 6னா எனக்கு ஸ்பேஸ், எனக்கு ஸ்பேஸ்ல இருந்து இது வரைக்கும் வரும், KUMA வரும். அதே 7th கொடுத்தனா கே குமார்னு வருமா. ஸோ அதான் சப்ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து அதுக்குள்ள இருந்து இன்னொரு ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறல, அதான் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா ரவுண்டு, அப்சல்யூட்னு இருக்கு. ஓகேவா, அப்புறம் நல் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்னல் செக் பண்ணலாம். நல் இஃப் எனக்கு ஒரு வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நீ என்ன போடணும். இஸ்னல்னா என்ன பார்க்கணும், இஸ்னல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும். இஃப் த வேல்யூ இஸ் நல், எனக்கு என்ன வரணும். கோயிலேஸ் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, இது வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூ. இது மூணுமே பார்த்தீங்கன்னா நல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இஸ் நல் இஸ் நாட் நல்ன்றதை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் கேஸ் ஸ்டேட்மெண்ட், கேஸ் வென் இருக்குல்ல, இந்த கேஸ் வென் தான் ஆக்சுவலாக கேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இதுதான் ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு நம்ம பார்த்தோம். ஓகேவா, எனக்கு கான்கேட் இருக்கு, லோவர் அப்பர் இருக்கு, ட்ரிம் இருக்கு, ரீப்ளேஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இது மாதிரி இருக்கா, என்னென்ன பண்ணுன்றது நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே, என்னது எனக்கு கான்கேட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், எனக்கு இதுல இருந்து எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த டேபிள்ல இருந்து
இப்போ ஒரு கஸ்டமர் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கஸ்டமர் பேர் இருக்கு அண்ட் தென் வேற என்ன இருக்கு, அவர் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காருன்னு இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா செலக்ட் கஸ்டமர் நேம், ஓகேவா, கமா ப்ராடக்ட் நேம், ஓகேவா, கமா கான்கேட் நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கான்கேட் ஆஃப் என்ன கொடுக்குறேன், கஸ்டமர் நேம், கமா நான் ஒன்று ப்ராக்கெட்ல, இப்போ நான் ஒரு சம்திங் எழுதணும்னா என்ன கொடுக்கணும், ப்ராக்கெட்ல கொடுக்கணுமா, ஆர்டர்ட் ஸ்பேஸ். எனக்கு என்ன பண்ணணும்னா கஸ்டமர் நேம் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறேன், ஆர்டர்ல இப்படி ஸ்பேஸ் கொடுத்து முடிச்சுட்டேன்னா, கமா எனக்கு ப்ராடக்ட் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஆஸ் கஸ்டமர் ஆர்டர்னா ஒரு ஆர்டர்னு போட்டுருங்க, ஆர்டர்னு இந்த ஒரு காலம் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னது, ராகுல் சர்மா ஆர்டர்ட் என்னது லேப்டாப் இப்படி வருமா எனக்கு கான்கேட்ன்றதுனால. ஓகே, செஞ்ச இடத்துல ஃப்ரம் என்ன டேபிள் பேரு, கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் அந்த டேபிள். ஓகே, ஸோ இதை நான் யூஸ் பண்ணினேன், கஸ்டமர் ஆர்டர்ஸ் அண்ட் ரன் பண்றேன். ராகுல் சர்மா லேப்டாப், ராகுல் சர்மா ஆர்டர் லேப்டாப், அனிதா குமார் ஆர்டர் மொபைல் ஃபோன், ரோஹித் ஆர்டர் ஹெட்ஃபோன்ஸ். கான்கேட்ல வருதா, இதுதான் கான்கேட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் அண்ட் அப்பர். ஓகே, லோவர் ஆர் அப்பர் தான் பார்க்கணும், லோவர் ஆர் அப்பர். இப்போ லோவர் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதே நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஸ்வலாக எப்பவுமே இதை வச்சிருக்கிறது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர்ஸ் தான் அந்த டேபிள் நேம். ஓகே, இதை ரன் பண்ணிக்கிறேன். இது எப்பவுமே இப்போ நீங்க ஒரு டேபிள் தான் ஒர்க் பண்றீங்கன்னா இனிஷியலா அது எப்பவுமே ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கேன். ஓகே, பிகாஸ் மறுபடியும் நான் போய் ரன் பண்ற மாதிரி இருக்கிறதுனால. ஓகே, இப்போ அந்த டேபிள் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு, வியூ பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் நேம் வந்து நான் லோவர் கொடுக்குறேன், செலக்ட் லோவர் ஆஃப் ப்ராடக்ட் நேம். ஓகே, ஃப்ரம் அதே கொடுத்தா எனக்கு என்ன வரும், லோவர் கேஸ்ல வரும். அப்பர் கொடுத்தா எனக்கு என்ன வரும், கரெக்டா லோவர் கேஸ்ல வந்துருச்சா. அப்பர் கொடுத்தனா அப்பர் கேஸ்ல வரும், சிம்பிள் அவ்வளவுதான். அப்பர் கேஸ்ல வரும், லோவர் கேஸ்ல வரும். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இப்போ சில நேரம் நான் வந்துட்டு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிளாஸ் நான் ரன் பண்றேன். ஓகேவா, இப்போ எனக்கு லோவர் கேஸ்ல இருக்கு, அப்பர் கேஸ்ல இருக்கு. ஓகே, ஒருவேளை சென்னை, ஒரு சில சென்னை எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஒரு சென்னை இந்த மாதிரி இருக்கும், ஒரு சென்னை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ரேண்டமா. ஓகே, ஒரு சென்னை இப்படி ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் கேஸ்ல இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு சென்னையில் இருக்க டேட்டா மட்டும் தான் வேணும்னா என்ன பண்ணுவேன், ஓகேவா, செலக்ட் ஸ்டார்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் வேர், ஓகே, அப்பர் ஆஃப் சென்னை கொடுத்தனா எனக்கு அப்பர் ஆஃப் சிட்டி கொடுத்துறேன். ஓகே, அப்பர் ஆஃப் சிட்டி ஈக்குவல் டு நான் சென்னை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு இந்த சென்னை எனக்கு அப்பர்னா என்ன பண்ணிட்டோம், கேபிட்டல் இது மாதிரி மாத்திடுமா, இந்த சென்னை எனக்கு அப்பர்னா இது மாத்திடுமா, இந்த சென்னை எனக்கு அப்பர்னா கரெக்டா மாத்திடுமா. எனக்கு வேர் கிளாஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா. இது லோவர்னா லோவர் கொடுத்துக்கலாம், அப்பர்னா அப்பர் கொடுத்துக்கலாம், இது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்துட்டு லோவர் அப்பர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்கிட்ட ட்ரிம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இதுல நான் நிறைய தேவையான ஸ்பேஸ் இருக்கா. எனக்கு இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம்ல தேவையில்லாத ஸ்பேசஸ் நிறைய இருக்கு. ஓகேவா, ஸோ எனக்கு ராகுல் சர்மா முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, ரோஹித்துக்கு பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஓகே, ஓகே, என்ன பண்ணுவேன்னா செலக்ட் ட்ரிம் ஆஃப் கஸ்டமர் நேம், சிம்பிள் அவ்வளவுதான். ஓகே, ஃப்ரம் அந்த டேபிள் பேரு கஸ்டமர் ஆர்டர்ஸா. என்ன பண்றேன், செலக்ட் முதல்ல கஸ்டமர் நேம் எடுத்துக்கிறேன். ஓகே, கமா ட்ரிம் ஆஃப் கஸ்டமர் நேம் ஆஸ் கிளீன்டு நேம்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும், கரெக்டா ட்ரிம் ஆகி வந்துடுமா, கரெக்டா வந்துருச்சா, ட்ரிம் ஆயிட்டு. இப்போ எனக்கு இது வந்துட்டு கரெக்டான கேஸ்ல வேணா என்ன பண்ணலாம், லோவர் அப்பர் கொடுத்தா எனக்கு இனிமே கரெக்டா வந்துடுமா, லோவர் அப்பர் கொடுத்தா. ஓகே,
இது வந்துட்டு ப்ராப்பர்னு ஒரு கேஸ். ப்ராப்பர் கேஸ் வந்துட்டு இதில் கிடையாது ஆக்சுவலாக, லோவர் அப்பர் தான் இருக்கு. இப்போ லோவர் ஆஃப் கஸ்டமர் ட்ரிம் ஆஃப் லோவர் ஆஃப் கஸ்டமர் நேம் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு கரெக்டாக எல்லாம் லோவர் கேஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சா? ட்ரிம் பண்ணிட்டு ஸ்பேஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிச்சா? இதான் ட்ரிம் ஃபங்க்ஷனோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லென் இருக்கு, லெஃப்ட் ரைட். ஓகே, ரீப்ளேஸ் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் என்கிட்ட இந்த டேபிள் இருக்கா? இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரீப்ளேஸில் எனக்கு yahoo.com இருக்கு, gmail.com இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. யாஹூலாம் எனக்கு வேணா, ஜிமெயில் தான் வேணும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இதுக்கு என்ன பண்ணணும்? செலக்ட் இமெயில், ஓகே. இப்போ என்ன பண்றேன், இதில் ரீப்ளேஸ் என்ன ரீப்ளேஸ் பண்ண, இதில் என்னென்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா காலம் நேம் கொடுக்கணும். சின்டாக்ஸ் தான், காலம் நேமு, காலம் டெக்ஸ்ட். ஓகே, ரீப்ளேஸ் டெக்ஸ்ட், இதுதான் சின்டாக்ஸ். 3 வேல்யூ கொடுக்கணும். என்ன காலம், என்ன வேல்யூ நீ பார்க்கணும், எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இந்த காலம் நேம் என்ன, எனக்கு காலம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலா நான் இதை என்ன பார்க்கணும், இதில் யாஹூன்னு பார்க்கணுமா? கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன், யாஹூன்னு போடணும், யாஹூ. ஓகே, எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவேன்னா ஜிமெயில் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட, நான் லோவராக மாற்றினா கூட லோவராக மாற்றிக்கலாம். லோவர் ஆஃப் ரீப்ளேஸ் ஆஃப் கொடுத்துட்டு, ஓகே, ஆஸ் கிளீன்ட் இமெயில் நான் போடுறேன். ஓகே, கிளீன்ட் இமெயில் போட்டுட்டு ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர் சென்டர். ஓகே, டன். இப்போ I'm going to run this. எனக்கு கரெக்டாக வந்துருச்சா? எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்துருச்சா? எல்லாமே க்ளீன் ஆகி லோவர் பிளேஸ்லேயே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஓகே, லென் ஃபங்க்ஷன். லென் என்ன பண்ண, உங்களுக்கு லென்னை கால்குலேட் பண்ணுமா? கரெக்டாக நான் செலக்ட் இந்த ரன் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஃபோன் நம்பர் ஒரு காலம் இருக்கு. ஓகேவா, செலக்ட் ஃபோன் நம்பர், லென் ஆஃப் ஃபோன் நம்பர் as length நான் சொல்றேன். ஓகே, has length. லெங்க்ன்றது ஒரு கீவேர்டுனால யூஸ் பண்ண முடியாது. length 1 இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, length 1 from customer orders. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் லெங்க் எதில் இருக்கணும்? 10க்குள்ளே தான் இருக்கணும். கரெக்டாக. ஒருவேளை 11 காட்டுதுன்னா அந்த இடத்துல கரெக்டாக இல்லை, தப்பாக காட்டுதுன்னு அர்த்தமா. ஸோ இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணுவேன், எல்லாமே செக் பண்ணணுமா? கரெக்டாக. ஸோ இது எப்போ பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். வேர், ஓகேவா, the len of phone number should not equal to 10 அப்படின்னா எனக்கு அவங்க 10 இல்லாதவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு வேண்டாம். ஓகே, அப்போனா அவங்க தப்பாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க வந்துடுமா? ஓகே, யார் இவங்க தான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க நம்பர். சரிதா? ஆக்சுவலாக இங்கே முன்னாடி ஸ்பேஸ் இருக்கனால அப்படி வந்திருக்கு. பட் லென்னை வச்சு இப்படி செக் பண்ணிக்கலான்றதுனால சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ட்ரிம் யூஸ் பண்ணனா போதும். லென் ஆஃப் ட்ரிம் ஆஃப் ஃபோன் நம்பர் கொடுத்தா எனக்கு இது இந்த அவுட்புட்டே வராது. ஓகே, ஆக்சுவலாக ஃபோன் அவுட்புட் வருது. ஸோ தட் மீன்ஸ் லென் ஆஃப் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு 10. ஓகே, 10ல் இருக்கக்கூடிய எல்லாரோட லெங்க்த்தும் எனக்கு கிடைக்குது. ஓகேவா, அதுக்கு மற்றவங்களோட இவங்களாம் கரெக்டான ஃபோன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி காட்டு. ஓகேவா, ஸோ இதுதான் லெங்க்த்தோட ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் லெஃப்ட் ரைட், அது மாதிரி இருக்கு. சிம்பிள். லெஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ எனக்கு லெஃப்ட்னா வந்துட்டு 2 விஷயம் தான் இருக்கும். லெஃப்ட் காலம் நேம் இருக்கணும், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட். ஸோ ஓகே, எனக்கு
லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணும்னு நான் பார்க்கணும். ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து எனக்கு 3 கேரக்டர்ஸ் வேணுமா, லெஃப்ட்ல இருந்து 5 கேரக்டர்ஸ் வேணுமான்றது பார்க்கலாமா? ஸோ எனக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், லெஃப்ட்ல இருந்து எனக்கு 5 கேரக்டர்ஸ் வேணும் இமெயில சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, லெஃப்ட்ல இருந்து இமெயில்ல 5 கேரக்டர்ஸ் வேணும். ஓகே, as நேம் நான் சொல்றேன், as நேம் ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர்ஸா இல்லை நான் ரன் பண்ணனா எனக்கு வந்துருச்சா? லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸ் மட்டும் வந்திருக்கா? கரெக்டா? இது வந்துட்டு கஸ்டமர் நேம் வந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ரைட்ல இருந்து எனக்கு அதே மாதிரி வரும். ரைட்ல இருந்து எனக்கு வரக்கூடியது ரைட்ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் போட சொல்றேன். எனக்கு நான் .com மட்டும் வருமா? கரெக்டா? ரைட்ல இருந்து 3 கேரக்டர்ஸ் 1 2 3 1 2 3 1 2 3 எம் அதான் COM மட்டும் வரும். ஓகே, ரன்னிங் திஸ் இந்த com.com மட்டும் வந்துருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரைட் கேரக்டர்ஸ். ஓகே, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஒருவேளை நான் எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஐடி இருக்கு, ஆர்டர் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் ஐடி என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாலி CA 216 சொல்றேன், CA 2016 அண்ட் வந்துட்டு இது ஒரு 1 2 3 4 ஏதோ இருக்கு, 10 ஏதோ சம்திங் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கும், எனக்கு லெஃப்ட்ல இருந்து எது எடுத்தா அது ஆர்டர் கோடு வருமா, இப்போ ரைட்ல இருந்து இது எடுத்தா ஆர்டரோட நம்பர் வருமா. இது நடுவில் இருக்கிறது எனக்கு என்னது, இது எனக்கு நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இயர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல 3 விஷயம் இருக்கு. ஓகே, CAன்றது என்னது, CAன்றது கோடு. ஓகே, நான் ஒரு வேல்யூ சொல்றேன், ஒரு காலம் எனக்கு இப்படி இருக்குன்னா அதுல இருக்க வேல்யூ எனக்கு CA ஃபர்ஸ்ட் வேணும்னா லெஃப்ட் ஆஃப் 2 கொடுத்துரும். 2 கொடுத்தா எனக்கு CA வந்துருமா. அதே வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஆர்டர் நம்பர்னு வச்சுக்கிறோம். 12049ன்றது ஆர்டர் நம்பரு. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவோம், ரைட் ஆஃப் 5 யூஸ் பண்ணுவேன்னா 5 யூஸ் பண்ணா எனக்கு வந்துருமா, ஃபர்ஸ்ட் 5 நம்பர் ஆர்டர் நம்பர் மட்டும் வந்துருமா. எனக்கு நடுவில் மிட்ல வேணும்னா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ சப்ஸ்ட்ரிங் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்ட்ரிங் பார்ப்போம். ஓகே, சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓகே, இங்க எனக்கு வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்ன்றது என்ன பார்க்குறேன்னா, எனக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் நான் டேட்டே எடுத்துக்கிறேன். எனக்கு டேட்ல நடுவில் சென்டர்ல எனக்கு என்ன இருக்கு, 0 1 இருக்கு, அது மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவேன், செலக்ட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்டர் டேட் கமா என்ன எதுல இருந்து வேணும், 1 2 3 4 5 6th கேரக்டர். ஓகேவா? எனக்கு 6th கேரக்டர்ல இருந்து வேணுமா, 0னா 6th கேரக்டர்ல இருக்கு, அதனால 6ல இருந்து எனக்கு 2 கேரக்டர்ஸ் வேணும். ஓகேவா? as ஆர்டர் மந்த் ஆர்டர் மந்த் நான் போட்டுட்டு ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர்ஸ் நான் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த 0 1 0 2 அந்த ஆர்டர் மந்த் மட்டும் வருது. சப்ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் உள்ள இருந்து எடுத்துக்கிறேன்னா இது இதில் இது எதனால ஒர்க் ஆச்சுன்னா, பிகாஸ் எனக்கு ஆர்டர் டேட் வந்து இதில் இருக்கு, ஸ்ட்ரிங்ல இருக்கனால ஒர்க் ஆச்சு. ஓகே, டேட்ல இல்லை ஸ்ட்ரிங்ல இருக்கனால ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு இதுவே என்ன பண்ண, சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபோர்த் கேரக்டர்ல இருந்து 4 கேரக்டர்ஸ் வேணும், 2016 வேணும்னா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட ரோ லெவல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்னொரு சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் தான், ஒன்று ரவுண்டு இன்னொன்று அப்சல்யூட். ஓகேவா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். செலக்ட் ரவுண்ட் ஆஃப். ஓகே, எனக்கு வந்துட்டு நான் அப்சல்யூட்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்சல்யூட் என்ன பண்ணா நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்திடும். ஓகே, இப்போ ஆர்டர் அமௌண்ட் நான் கொடுத்துட்டேன்னா ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர்ஸ் எனக்கு என்ன ஆகும், ஆர்டர் அமௌண்ட் எல்லாம் பாசிட்டிவ் வந்துருச்சா, -50,000 15,000 வந்து பாசிட்டிவ் வந்துருச்சா, இது அப்சல்யூட் வேல்யூ. ஓகேவா? ரவுண்டுன்றது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் என்ன பண்ண நம்ம பார்க்கலாம். நான் இங்க எழுதுறேன். ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலம் நேமு, எத்தனை கேரக்டர்ஸ் ரவுண்ட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். எனக்கு டெசிமலுக்கு அப்புறமா எத்தனை கேரக்டர் வேணும், ஒரு கேரக்டர் வேணுமா 2 டெசிமல் வேணுமான்ற மாதிரி எனக்கு கொடுக்கணும். ஓகே, ரவுண்ட்ல நான் வந்துட்டு இப்போ நான் 1 கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், ஒரே ஒரு டெசிமல் வேல்யூல வரும். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப். ஓகேவா?
இந்த இடத்துல நான் ரவுண்ட் ஆஃப் என்ன பண்றேன், நான் சாம்பிளுக்கு இங்கே எழுதுறேன். ஓகே, செலக்ட் ரவுண்ட் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட்டை நம்ம 1 கொடுத்துட்டேன்னா ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எனக்கு இதில் என்ன வரும், ரவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சா. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி 1 கொடுத்தா எனக்கு இன்னும் வரல. ஏன் வரலன்றது போது ரவுண்ட் ஆஃப் நான் 5 கொடுத்தேன். ஆக்சுவலாக 5க்கும் வரல. ஆக்சுவலாக ஓகே, ஸோ இப்போ வந்து தெரியுதா. ஆக்சுவலாக எனக்கு இனிஷியலாக என்ன இருந்துச்சு, நான் முதல்ல வந்துட்டு 1 கொடுத்தேனா கரெக்டாக. எனக்கு ஆல்தோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு 2 டிஜிட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மட்டும் வந்திருக்கா 18 வந்திருக்கு. ரவுண்ட் ஆகி தெரியுதா. ஃபர்ஸ்ட் வேல்யூ டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு 0 வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் நான் 2 கொடுத்தனா இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகிருக்கு, 2 வேல்யூஸ்க்கு வந்துச்சு தெரியுதா 75. பட் இது என்னன்னா 0 தான் இருக்கும். நான் 0 இப்போ நான் 0 கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடும், எல்லாமே 0 ஆயிடுமா கரெக்டா. பிகாஸ் எந்த வேல்யூமே நான் ரவுண்ட் பண்ணல. டெசிமலுக்கு அப்புறமா அது 2 சும்மா காட்டுறதான் செய்யுது தவிர அது வேல்யூ வந்து ரவுண்ட் பண்ணல. புரியுதா. இப்போ நான் ரவுண்ட் கொடுத்தேன்னா 0 வந்துருச்சு. ஸோ இதான் ரவுண்டோட விஷயம். ஸோ நான் இந்த ரவுண்ட் என்ன பண்ணலாம், நான் அப்சல்யூட் யூஸ் பண்ணட்டா. ரவுண்ட் ஆஃப் அப்சல்யூட்ல நான் யூஸ் பண்றேன். கமாண்ட் நான் 2 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், 2 வேல்யூஸ் ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். வந்துருச்சா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் the numerical functions அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே.